இன்றைக்கி ராகி கஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நான் ராகியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். மிக்சியில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்சி நம்ம அதுலேருந்து ராகி பால் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ராகி பால் கிடைக்கிற வரைக்கும், நல்லா வர வரைக்கும் நம்ம போட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ சக்கை தனியாக வந்துருச்சு, ராகி பால் தனியாக எடுத்துட்டேன். ஒரு பால் காய்ச்சிற குண்டான் எடுத்துட்டேன். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் கொதிச்சு வர டைமில் ராகி பால் அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா நம்ம வேக வேக வந்து அந்த ராகி கஞ்சி வந்து திக்காக வரும். நமக்கு ரொம்ப திக்காக வருதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை பால் வேணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். வேக வேக கொஞ்சம் திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா கொஞ்சம் அடியில் பிடிச்சிரும். கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ குழந்தைக்கு கொடுக்குறதுனா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.